ஹாய் குட்டீஸ், நாங்கள் தான் அவங்க குட்டி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷம் கழித்து நான் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன். என்னோடய பழைய ஃப்ரெண்டு தான். ஸோ யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில பேர் தமிழ் பார்த்துட்டு சொல்லுவீங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழித்து நான் வந்து மீட் பண்ண போகிறேன் அந்த ஃபேமிலியை. ஸோ வந்து அவங்களுக்கு மேரேஜில் ஆகிடுச்சு, ஃபேமிலியாக தான் இருக்காங்க. ஆனால் எங்களோட பழைய ஃப்ரெண்டு. ஸோ இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆகுதோ அதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு அவங்க ரொம்ப பழக்கம். ஸோ அவங்கள தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எந்த மாதிரி ஷாக் ஆகுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போ. ஸோ நான் ரெடி ஆகிட்டேன். நான் இப்போ தான் வந்து எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஒரு 6 மாதமாகவே யாரும் எங்கேயும் போகிறதில்ல, யார்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதில்ல, இப்போ எதுவுமே இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தேன். இப்போ தான் நான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு கொஞ்சம் போயிட்டுருக்கேன். ஸோ நம்மளோட ஃப்ரெண்டு என்ன ஏன் வரமாட்டேன்ற, ஏன் எங்களெல்லாம் உனக்கு பிடிக்காதா, அப்படிலாம் என்ன மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலும் அவங்களாம் வந்து அந்தளவுக்கு சோஷியல் மீடியாவில் கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு. ரொம்ப வருஷமாக அவங்களுக்கும் எங்களுக்கும் பழக்கம்னு சொல்லலாம். ஏஞ்சல் இருக்கும் போதுலேருந்து அவங்களாம் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எங்களுக்கு. அவங்க எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், வீட்டில் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே எங்களை இன்வைட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் தான். இன்ன வரைக்குமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு நீடிக்குது அப்படின்னா நாங்கள் அந்தளவுக்கு இருந்திருக்கோம். அதனால தான், ஏன்னா தூரமாகவே தான் இருந்துருக்குறோம். அந்த அளவுக்குலாம் வந்து வருவோம் அப்படிலாம் கிடையாது. எப்பயாவது ஒரு டைம் மீட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அடிக்கடி மீட்லாம் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம். எப்படி ஷாக் ஆகுறாங்கன்னு தெரியல. ஸோ வந்து போவோம். நான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் சொல்லியிருக்கேன் நான் வரப்போகிறேன் அப்படின்னு. அவளுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஸோ இருந்தாலும் வேகமாக கிளம்பிட்டேன். ஸோ ஓகே, போயிட்டு நம்ம பார்ப்போம். ரொம்ப நாள் கழிச்சு போகிறேன். அதுவும் இந்த பிரேக்கப்லாம் முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வந்திருக்கேன். இந்த மாதிரி டைமில் போய் பார்க்கும் போது இப்படியே இருக்காத, கொஞ்சம் அங்கே இங்கே போனால் தான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னும் போது நம்ம எதுக்கு வீட்டிலே இருந்துக்கிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸுங்களோட கொஞ்சம் ஜாலியாக இருந்தால் நம்ம மைண்ட் செட்லாம் ரிலீஸ் ஆகும். ஓகேவா? எங்கே இருக்குது அப்படின்றது இப்பயே சொன்னால் நல்லா இருக்காது. நம்ம போக சொல்லுவேன். கீழே போயிட்டு பார்ப்போமா? நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வண்டியில் தான் போய்கிட்டு இருக்கோம். எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வச்சுக்கோங்க, பக்கம்தான் சொல்லலாம். ஆவடி போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆவடியில் தான் இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டாலே நீங்கள் ஒரு சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க யாரை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இருந்தாலும் நம்ம போக சொல்லுவோம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்றத. ஓகேவா? இப்போ நான் ஆவடி தான் கிளம்பியிருக்கேன். சரி, போகிற வழியில் பார்ப்போம். பெய்துங்க, மலையில் வேறு என்ன பண்ணுறதுனே தெரில. வண்டியை ஓரம் கட்டுறது தான் பெஸ்ட்டு. ஐயோ, நம்ம எங்கேயாவது கிளம்புனாலும் தான் இந்த மழை தான் அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரில. கிளம்பலான்னு பார்த்தா பாவம். சரி விட, குளிச்சுட்டு போட்டோம். எவ்வளோ மழை பாருங்க. எங்கே தான் போகிறது, எங்கேயாவது போகணும் அப்படின்னாவே இந்த மாதிரி மழை வந்தால் என்ன ஆகும் சொல்லுங்கள்? வெறுப்பாகாது? சரி, ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்டை பார்க்க போகிறோமே, ஜாலியாக கிளம்புனேன். அதுக்குள்ளே இந்த மலைக்கு கூட பொறுக்கலை நான் போகிறது. சரி, பார்த்தீங்களா, போர்கிட்டே வந்து ஸ்டாப் ஆகிட்டேன் மழைனால. அப்பாடி, இப்படியே ஓடிட போகிறேன் என் வீட்டுக்கு. மழை பயங்கரமாக வருதா? இது கொஞ்ச நேரத்துக்கு தான் விட்டுருவோம். ஆனால் நான் போன மாதிரி தான் போல. மழை பெய்யல. என் வண்டி வேற அங்கனாதையாக நிற்கிது பாவம். இந்த அளவுக்கு மழை பெஞ்சால் எப்படி நான் போகணும்? சச்சோ, வரன்னு வேற சொல்லிட்டேனே. வெயிட் பண்ணுவாளுங்களே பாவமே. நான் எப்படி போகிறது மழை பெஞ்சா? நனைஞ்சிக்கிட்டு போகலான்னு பார்த்தாலும் சரியான மழை பெய்யுது. எப்படி நம்ம போக முடியும்? கொஞ்சம் விட்டால் தான் போக முடியும். விட்டுருச்சு. கிளம்பலாமா? கொஞ்சம் மழை வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஐயோ, போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு தான் இருக்குது. நானே ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போகிறேன். போகும்போதே இப்படி ஆச்சுன்னா எப்படி? இதுதான் தமிழே வைக்கணுமா? தமிழே எப்படி தான் வைக்க போகிறேன் பாரு. போகும்போதே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வைக்க போகிறோம். மழை வந்து நம்மளை இப்படி கெடுத்து விட்டுருச்சு.
வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு இப்படி பண்ணுதோ. எப்படியாவது போவோம், மலையில் நனைஞ்சிக்கிட்டா போகிறது. ஆவடி போகணும், இங்கே இருந்தாலும் கூட பரவாயில்ல, சரி பக்கத்தில் அப்படின்ட்டு நனைஞ்சிக்கிட்டே போகணுமே. போயிடுவோமா நம்ம. மெட்ரோலாம் கட்டுறதுனால வழியே தெரியலப்பா, போயிட்டு தான் இருக்கேன் இன்னும். ஓ ஆவடி ரூட் பார்த்தீங்களா, அந்த டிராஃபிக்கில் போகணும் நம்ம தான் கஷ்டமாக இருக்குது. பார்ப்போம். இது பாருங்கள், ஆவடி போர்டே இப்போ தான் வருது, இன்னும் வரவே இல்லைங்க. இவ்வளோ லாங்காக இருக்கணும்னு நினச்சி பார்க்கல. எவ்வளோக்கு நாள் கழித்து வரானா, நான் மறந்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் வழியெல்லாம். தனியாக வந்தது இல்லைல்ல நான், ஸோ அதனாலேயே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வழியெல்லாம் மறந்துருச்சு. எப்படி எப்படியோ பார்த்து போய்கிட்டு இருக்கேன். இப்போ தான் தனியாக போகிறதுக்கெலாம் பழகியிருக்கேன் நான் கொஞ்சம் கொஞ்சம். ஓகே, இப்போ தான் ஆவடி போர்டே வருது, இன்னும் எவ்வளோ தூரம் தெரியலையே. சரி போவோம். சீரியஸாகவே ரொம்ப முடியல, வழி வேறு தெரில எனக்கு. என்னங்க இவ்வளோ லாங்காக போயிட்டே இருக்குது. ஆவடினா ரொம்ப பக்கம் நினச்சி வந்தேங்க. அட்ரஸ் வர தெரியல, யார்கிட்ட கேட்குறது இல்லை. நான் வேறு கூச்சப்படுவேன், நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன். எனக்கு என்னமோ இது பக்கத்தில் போயிட்டே இருக்குது. இங்கே தான் எங்கேயோ நாங்கள் ப்ரொமோஷனுக்கு வந்த இடம் இல்லை வேறையா. ஆவடியில் பொன்னி சூப்பர் மார்க்கெட் எங்கே இருக்குன்னு எப்படி போகணுன்னு வேறு தெரில. சத்தியமாக இவ்வளோ லாங்காக இருக்கும்னு நினச்சி காது வேறு வலியுது. ஹெட்செட்டை வேற மாட்டிட்டு காது ஃபுல்லாக வலியுது வேறு. ஒரு ஈரோட காணும் கேட்கலான்னு பார்த்தா கூட. ஆனால் எனக்கு இந்த இடம் பார்த்தா எங்கோ நான் இங்கே வந்து ப்ரொமோஷனுக்கு வந்த மாதிரி இருக்கு. இங்கே பக்கத்தில் தான் வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போய்ட்டு நமக்கு அடையாளம் தெரியுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எட்டே அட்ரஸ் கேட்போம். அதுக்கு முன்னாடி கேட்டால் அசிங்கமாயிடும். என்னடா இது, பேசாமல் அசிங்கப்படாமல் ஃப்ரெண்டுக்கே கால் பண்ணி கேட்டுருவோமா, டே வழி தெரியல அப்படி. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை, நானும் வர்றதில்லை. இவ்வளோ லாங்காக இருக்கும்லாம் நான் நினைக்கல. ஏதோ பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அப்போது அடிக்கடி நாங்கள் வருவோமா, சரி அதனால் எனக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரொம்ப லாங்காக வந்துட்டு ஏதோ வழி தெரியாமல் வெளியே பாவப்பட்ட மாதிரி நின்றுட்டு வழி தெரியாமல். சரி இன்னும் கொஞ்சம் முன்னாடி மூவ் ஆன் பண்ணிட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வழி தெரியல யார்ட்டே கேட்போம். இதுதான் இங்கே தான் வந்து பொண்ணு கொஞ்சம் போனால் தான் தெரியும். முன்னாடி நான் நின்றுட்டுருக்கேன். கால் பண்ணி சொல்லிட்டேன், எங்கே கால் எடுக்காமல் போயிடுவானு பயந்துட்டேன். ஏன்னா வழக்கம் கால் எடுக்க மாட்டாங்க இதுக்கு. ஏன்னா நான் சொல்லாமல் வேறு வரேன்னா திடீர்னு சரி கால் எடுப்பாங்களா இல்லையான்னு தெரியலன்ட்டு பயந்துட்டேன். ஸோ பரவாயில்ல, நம்ம கால் அட்டன் பண்ணான். என் மச்சான் தான் அட்டன் பண்ணான். போயிட்டு மீட் பண்ணோம். டயர்டாகிடுச்சு எனக்கு, என்னன்னு தெரியல. இவ்வளோ தூரம் லாங்கண்ணா, ஏதோ பக்கத்தில் இருக்குன்ற ஃப்ளோவில் கிளம்பி வேகமாக வந்துட்டேன். ரொம்ப லாங்காக இருக்குது, கொஞ்சம் முன்னாடி இன்னும் போகணும். போயிட்டு நம்ம ஆவடி பொன்னி சூப்பர் மார்க்கெட் அங்கே இருக்குது. ஸோ இதுதான் எண்டு. இதுக்கு மேலே எண்டே கிடையாதுடா, ஃபுல்லாக மார்க்கெட் தான். இங்கே தான் வரோன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கா பொன்னி சூப்பர் மார்க்கெட்னு. ஸோ அந்த மார்க்கெட் கிட்ட தான் வரோன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. சூப்பர் மார்க்கெட் வந்துருந்தீங்கன்னா ஆவடியில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வெயிட் பண்ண சொல்லிட்டு போனாங்க, இன்னும் ஆளை காணோமே. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மழை வேறு வருது, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஓரமானி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது திருவிழா. என்ன பேக்கரி இல்லை, சரி ஓகே இருக்கிறது ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலாமே. சும்மா ஏதாவது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். திருவிழா நடந்துட்டு பக்கத்தில் பேக்கரியே காணும், தேடி தேடி பார்த்தேன். இங்கேயே ஏதாவது வாங்கிட்டு போவோம். ஸ்நாக்ஸ் எது கொஞ்சமாக வாங்கியிருக்கேன். பேக்கரி வேறு இந்த பக்கம் தேடி பார்த்தேன், கிடைக்கல. சரி அதனால் இருக்கிறத வாங்கிட்டு போகலாம். நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருங்க, அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. ஒரு வேளை கால் பண்ணால் அவன் வந்துட்டான்னு வேறு சொல்கிறாங்க, எங்கே நிற்கிறானே தெரிலப்பா. வெயிட் பண்ணுவோம். ஒருவேளை இவன் முன்னாடி போய் நிற்கிறானோ, கரெக்டாக பொன்னி சூப்பர் மார்க்கெட்டில் நிற்கிறான்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே நின்றுட்டு இருக்கோம். அவன் கொஞ்சம் முன்னாடி நிற்கிறான், நான் கொஞ்சம் பின்னாடி நிற்கிறேன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம் இருங்க. வந்துருக்கேன். இதான் எப்படி இருக்கிற, ஹேர் கட்லாம் மட்டும் பயங்கரமாக இருக்கிற. நான் இங்கே நிற்கிறேன், எங்கடா போனேன்? அங்கே போய் ஆள்லாம் பயங்கரமாயிட்டான் பார்த்தியா, ஏதோ சண்டைக்கு போகிற மாதிரியே இருக்கிறான். வெளில வந்தேன். அதான் பயங்கரமாக இருக்கிற போல. பார்த்தீங்களா, பயங்கரமான ஆள் கூட இருக்கிறான். பார்த்து நடந்துக்கோங்க. போலாமா? ஏ பக்கவா இருக்கிறா. ஏதோ வாங்கிலாம் வந்தா இதெல்லாம் காட்டுறா. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ண போறேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் சாப்பிட்டா இல்லையோ இவன் பண்றத பார்த்தா
எப்படி ஷாக் ஆக போகுதுன்னு ஹலோ மேடம் எல்லாம் இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். இந்த வீடு சூப்பரா டிஸ்கோ லைட்லாம் இருக்கும். ஆமா ஏய் அங்க லைட் போடுறாங்க. ஏய் உங்க பக்கத்துல அவ்வளவு வந்து வர மாட்டேங்குது பேசலாம். காபி போட்டு கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் மீட் பண்ணி உட்காந்து ஒரே அப்படியே என்னமோ பண்ணி எடிட் பண்ணுறதுங்க. இவனடா ஒரு பக்கம் ஃபன்னாக இருக்குது அப்படி. இதுக்கப்புறம் தான் வெளியே போகிறோம். ஆமாம் இன்னும் தரமாக இருக்கும். ஜாலியாக சுற்றுவோம், வீடியோலாம் எடுப்போம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. மெயினாக சப்போர்ட் பண்ணுங்க. சேனல் வச்சுட்டு ஒன்றுமே பண்ணாமல் ஒன்று உட்காந்துட்டு இருக்குது ரொம்ப வருஷமாவே. இவங்களை சப்போர்ட் பண்ணுங்க. பார்த்துருப்பீங்கல்ல, ரொம்ப வருஷம் எப்படி சொல்றது, பழைய ஃப்ரெண்டு. ரொம்ப வருஷமா ஒரு 4 வருஷம். என்னோட சேனல் ஓபன் பண்ணும் போதெல்லாம் நீங்க இருக்கீங்க. ஆமா, 4 வருஷமோ அப்பதுல இருந்தே பழக்கம். ட்ரெண்டிங் ஆவாதுக்கு முன்னாடி அப்பதுல இருந்தே பழக்கம். என்ன ஒண்ணு ஃபர்ஸ்ட் எங்க தெரியுமா பாக்குறீங்கள? ரோட்ல தான் நிக்கிறவங்கள பார்த்தா ரோட்ல தான் போற பிரிட்ஜ் கீழ சரவணா ஸ்டோர்ல மீட் பண்ணோம். சரவணா ஸ்டோர்ல அதை தாண்டி எங்கயோ வீடியோ ரீல்ஸ் எடுத்தேன். அதுதான் சரவணா ஸ்டோர்ல கீழ பார்த்தோம். நான் ஒண்ணு அப்ப கப்புலா மீட் பண்ணோம், இப்ப சிங்கிளா வந்திருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே பாப்போம். நம்ம அரட்டை நம்மளுக்கு அவங்களும் ஃப்ரெண்டு தான், இவங்களும் ஃப்ரெண்டு தான். என்ன கப்புலா இருக்கும்போது ஃப்ரெண்டு தான், இப்பயும் 2 பேரும் ஃப்ரெண்டு தான். பாப்போமா நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பண்றோன்னு பாப்போம். அதான் மஜா ஜோடி. எங்கடா ஊங்கறாடி எங்கடா புர்றா. ஏய் மாசா இருக்கீங்கப்பா. வேற லெவலு. எதுக்கு கண்ணு தெரியாம இருக்குது? கொண்டா கண்ணாடியா இருக்குது. கண்ணாடி தான் பெருசா இருக்குது. கண்ணாடி தான் பெருசா இருக்குது. எந்த திருவிழால வாங்கினது இதெல்லாம்? இதெல்லாம் வந்து எனக்கு திருத்தணி கோயில்ல வாங்கினது. அப்படியா? பார்த்தா தெரியலையே. இதெல்லாம் ஒரு பைத்தியங்க. அப்படிதான், நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எல்லா லூசுங்க தான். அதுக்கு மேல இப்பதான் எங்க இருந்தோ தப்பிச்சு வந்தாங்க இவங்க எல்லாம். எங்கேயோ போறாங்க. எங்க போறாங்க? எங்க அவுட்டிங்க அடிக்கிற மலையில அவுட்டிங் போறாங்க பாருங்க. நான் வந்த ராசியா என்னன்னு தெரியல, மழை பெஞ்சுட்டே தான் இருக்குது. செம மழை தலை. நீ வந்த நேரம் நல்லா இல்லையோ? என்ன பண்றது, எங்க போனாலுமே எனக்கு நேரம் நல்லா இருக்க மாட்டேது. என்னன்னு தெரியல, சேர்க்க சரியில்லையோ? சரி அப்படிலாம் இல்லை, மழை சீசன் இப்போ, அதனால அப்படி ஆயிடுச்சு. வீட்டை விட்டு வெளியே உண்மைதான். அப்பா அவன் எனக்காக எங்கடா வண்டி எடுக்கிற? ஐயோ வா வா வா, வண்டி டெலக்கெல்லாம் இப்படிலாம் பேசக்கூடாது. மாப்பிள்ளை புதுசாக ஆட்டோ வாங்கியிருக்கான், ஆனால் நம்மகிட்ட சொல்லவே இல்லை. சொன்னாங்க நம்மளால போக முடியல. ஆட்டோ எல்லாம் வண்டியில பொறுத்து வண்டியிலடா போமா சொக்காது. 3 பேர் ஆட்டோவில் பாட்டு போட்டே போகிறாங்க. நான் வண்டி எடுக்க போல இதுலேயே ஓட்டா. நீ வேற வண்டி ஓட்டி நாளைக்கு தான் வருவான். அப்புறம் கரெக்டாக சொல்லிட்டேன். எல்போடிவை
ஏய் இப்படிலாம் சொல்கிற பற்றியா அப்படிலாம் இல்லை இவங்களாம் ஃபாஸ்ட்டாக போவாங்க. எப்போ மெய்யூர் போகும்போது போயே வீட்டுக்கு சேர்ந்துட்டாங்க. நான் போயிட்டே இருக்கேன் இன்னும் போகல. அதெல்லாம் ஒரு டைம் இல்லை எல்போடி அப்போ இல்லை நான் பொறுமையாக பார்த்து என்னோட பார்ட்னருக்கு வந்து நான் வேகமாக ஓட்டினா பிடிக்காதுப்பா. ஐயோ 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 அதுக்காக நான் ஸ்லோவாக போவேன். எனக்கு அப்படி தான் பழகும். நாய் துரத்துறது அதெல்லாம் இவங்களோட கேஸு. நாய் துரத்தினாலும் நிற்காம போவாங்க. அது மாதிரிலாம் நான் போக மாட்டேன். நான் கொஞ்சம் டீசெண்டாக போவேன். நாய் அங்கே பார்த்தாங்கன்னா இங்கே வண்டி நிறுத்திடுவாங்க. அது வேணா உண்மைதான். அப்படியே நிப்பாட்டி பொறுமையாக போவேன். அந்த வண்டிக்கும் இவங்களுக்கு செட்டே வண்டி எங்கேயோ இருக்கும். இவங்க எலி மாதிரி இருப்பாங்க குட்டியோண்டு. அதான் குட்டி கரெக்ட் தானே. எங்கே போகிறான்னு தெரியல. சரி கூட்டி எங்கே தான் சுற்றுறாங்கன்னு பார்ப்போம். இருங்க எங்கே இருக்கு ஹைதராபாத் பிரியாணியா? ஏன்ப்பா பிரியாணியா? உள்ளே எல்லாமே இருக்கும். அப்படியா? வெஜ்ஜு எல்லாமே இருக்குமா? வெஜ் இல்லை நான்வெஜ் தான் உள்ளே. ஃபுல்லாக நான்வெஜ் தானா? செம்மையாக இருக்கும். பிரியாணி இல்லையா? ஹைதராபாத் பிரியாணி. வா வேறு எதாவது ட்ரை பண்ணுவோம். அப்படியா? சிக்கன் ரைஸா? நமக்கு எதுக்கு இது? ஹைதராபாத்ல இருந்தா இது வருது. அவ்வளோனா டேஸ்ட்டாக இருக்கு. சாப்பிட்ருக்கியா இதுக்கு முன்னாடியே? ஹைதராபாத் உங்க கூடலாம் ஹைதராபாத்துக்கே கூப்பிட்டு வந்துருக்கிறியா? ஓவர்ப்பா இதெல்லாம். ஆனால் எப்படிலாம் புளிவுறாங்க பார்த்தீங்களா? இதோ இருக்க ஆவடியில் இருக்கிற ஹைதராபாத் கூப்பிட்டு வந்துட்டு இங்கேயே உட்காருவா. எங்கே போகிற? இங்கே உட்காரலாம் வா. பார்த்தியா இல்லையாண்ணா நமக்காக நம்ம ஃப்ரெண்டு எப்படிலாம் பண்ணுறாங்க. விழுந்து கவனிக்கிறாங்க. இது சூப்பராக இருக்கு. பார்க்கவே நல்லா இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து ஒரு ட்ரெஸ்ஸிங் கூட ஒழுங்காக அடிக்கலடா நான். ஒயிட் ரைஸா? என்ன இருக்கோ ட்ரை பண்ணுவோம் சும்மா லைட்டாக. எப்படி இதில் இருக்கிறதெல்லாம் சும்மா தான் பார்ப்போம் நம்ம. வேஸ்ட்டு. எனக்கு என்ன இருக்குதான்? ஏய் 2னா 1 நானும் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். சொன்னா கேளு. 1 வாங்குவோம் ஃபஸ்ட்டு. நான் சாப்பிடவே மாட்டேன். உனக்கு தெரியல கடையிலலாம் அவ்வளோ மோஸ்ட்லி சாப்பிட மாட்டேன். மோஸ்ட்லி கடையில் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். வேஸ்ட்டு பண்ணிடாத. ஆர்டர் பண்ணிடுவோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹைதராபாத் சாப்பாடு ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி பிளேட்லாம் வச்சாச்சு. எடுத்ததான் அழகாக இருக்கும். இவர் அழகாக வைக்கிறாரு. இவர் இந்த அம்மா காலேஜ் போகிறாங்களா இந்த வயசில்? எதுக்கு போகிறாங்க வீட்டில் குழந்தை குட்டியை பார்த்துட்டு இருந்தா காலேஜுக்கு போதும். ஏன் அப்படியே வை தலை. நம்ம வீடியோ போடுவோம், ஸ்டோரி போடுவோம். இப்படி ஒரு ஃபோட்டோ. அப்படிதான் இருக்கும் எல்லாம். போதான் சிக்கன் ரைஸ். சாப்பிட்றன்ற வீட்டில் வாங்கி வச்சுட்டு இப்படிலாம் பண்ணி நானா சாப்பிட உள்ள. நீங்களாம் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. என்ன அப்படியே சொல்கிறீங்க பத்தியா? இதான் சாக்குன்னு. சாப்பிடுமா? போடு. எல்லாம் காய்கறி அரிஞ்சு போட்டுச்சுங்க. வெஜ்ஜா இல்லை இன்னும் நான்வெஜ்ஜான்னு பாரு. அவங்க போடுங்க பாசுக்கு போட்டுங்க. நான் வேணா போட்டுக்கிறேன். இது நான் அப்பயே சொன்னேன் 1 வாங்கிக்கலாம். இதுவே அதிகமாக இருக்கு. நான் ஏன்ப்பா அப்படி பண்ணுறேன்?
எல்லாம் சாப்பிட்டேன். நான்லாம் அந்த அளவுக்கு சாப்பிடவே மாட்டேன், கம்மியாக தான் சாப்பிடுவேன். எப்படி சாப்பிட்றாங்க ஒரு விட்டுட்டு வார்த்தை கேக்குதா பார்த்தியா? அப்படியே சுமந்துட்டு போற போது ஒரு லாங்கில் சொல்ல போகிறேன். நட்பு ரொம்ப நாள் கழிச்சு நட்பு. நாங்க எத்தனை மணிக்கு தெரியுமா கிளம்பணும் சென்னையிலேருந்து? ஒரு 9 o'clock கிளம்பிடுவோம். 9:30 தான் ஹைதராபாத் வந்து ரீச் ஆகும். ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு. ஃப்ளைட் புக் பண்ணி ஹைதராபாத் கூட்டு வந்துருக்கோம். இல்லை என்ன இந்த மாதிரி என்னையா நான் இப்படி தான் எழுத போறேன். வயசோட ஹைதராபாத் போயிருக்கேன் அப்படின்னு தமிழ் வைக்க போறேன். எல்லாம் சேர்த்து கடைசியில் ஹைதராபாத்னு சொல்லிட்டு ஆவணியில் இருக்கிற பக்கத்தில் கடையில் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இது ஹைதராபாத் தான் தலை. ஹைதராபாத்துக்கு வந்து உண்மையாக ஹைதராபாத் அந்த கண்ணு துப்பாய்க்கெல்லாம் வெளியே ஏன் போகிறேன்? இங்கே எடுத்துக்கிறாங்கப்பா நிறைய. அப்படியா? சரி, ஓகே. நாங்கள் இப்போ வந்து ஹைதராபாத் வந்திருக்கோம். அடுத்து போகிறது எப்படியும் நாளைக்கு ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன் 1 hour 1/2 hour போயிடலாம். வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் பண்ணுறாங்க. 1/2 hourல போயிடுவோம். ஃப்ளைட்டில் தான் வந்துருக்கோம், பிரச்சனை இல்லை. போகும்போது ஃப்ளைட்டை காட்டுறோம். மறக்காம ஃப்ளைட்டை காட்டினேன். வண்டி ஓட்ட வண்டி எடுத்துட்டு என்ன ஆறிடும் சீரியஸாக. சும்மா பரவாயில்ல, நல்லா தான் இருக்கிறேன். நல்லா தான் இருக்கிறேன். சைடில் வைக்க சொல்லுங்க. வச்சிருக்கீங்க பாரு, எல்லாம் முக்கிட்டு கிடக்கு தின்னுட்டு. இதை பார்சல் பண்ணிடுறீங்களா? ஆ, ஓகே. ஆ, சாப்பிட்டாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா தான் பொறுக்குதுன்னு தெரியல. ஏய் வா, நான் கொடுக்குறேங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாரும் வயிற்று. ஆமாம், நல்லா இருந்துச்சுல்ல டேஸ்ட்டாக. இன்னொன்று இங்கே பிரியாணி தான் கொஞ்சம் ஃபேமஸ் போல், நம்மளால் அதான் கொடுத்து வைக்கல. ஹைதராபாத் அவள் தான் இப்போ ஃப்ளைட் அனுப்பி வந்துருச்சு. கிளம்பிட்டு ஃப்ளைட்டில் போயிட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். என்ன நம்பிட்டா இருக்கீங்க? நம்பாதீங்கப்பா, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பைக்கில் தான் வந்தோம். ஃப்ளைட் தராது. 1/2 hourல சென்னையிலேருந்து ஹைதராபாத் வந்து பார்த்துருக்கீங்களா? ஓ, இப்போ வந்தாச்சு இல்லை ஹைதராபாத். ஹைதராபாத் நம்ப மாட்டீங்க, போர்டு காணிங்க. ஆமாம், இது காட்டுறேன் பார்த்தீங்களா? உண்மையுமே ஹைதராபாத் தான் கூப்பிட்டு வந்துருக்காங்க. இப்போ இப்பயாச்சும் நம்புறீங்களா? இங்கே கிளம்புவோமா? பக்கத்துலேயே ஆற்காடு வேறு பார்த்தீங்களா? என்ன இது? போரூர் ஆற்காடா? ஆவடி ஆவடி ஆற்காடு. எவ்வளோ வெயிட்டாக தெரியுதுல்ல. வந்து சென்னையில் தான் ஆவடியில் இருக்கிறோம், ஹைதராபாத்ல. இது நான் தமிழில் கண்டிப்பாக என்ன தெரியுமாப்பா, என் ஃப்ரெண்டு, என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எனக்காக ஹைதராபாத் கூப்பிட்டு போனாலாம். எல்லாம் செத்து போயிருவீங்க. அப்படியே கால் வரும், என்ன ஏன் கூப்பிட்டு போகல, என்ன ஏன் கூப்பிட்டு போகலான்னு கால் பண்ண போகிறாங்க எல்லாரும். இப்படி தான் வைக்க போகிறேன்னு நான் எனக்காக ஹைதராபாத் கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு தமிழில் போனேன். நீங்கள் நினைக்காக இது கூட பண்ணலன்னா எப்படி? அதான் எனக்கு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 5 வருஷம் இன்னமும் தெரியாமல் இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா, ஃப்ளைட் ஏற்றதில்ல. ஃப்ளைட் ஏறியாச்சு போயிட்டு இருக்கோம். ஃப்ளைட் ஓடுற டிரைவரை கொஞ்சம் மூஞ்ச காட்டுங்க. டிரைவருக்கு திரும்பினார்னா நம்ம அவள் தான். உண்மையிலே நாங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்திருந்தா இந்த அளவுக்கு நம்ம இருந்திருக்க மாட்டோம்ல. ஒன்றாவே ஒரே இடத்துல இருந்திருந்தா எப்பயாவது ஒரு டைம் பார்த்துக்கிறதுனால நம்ம இவ்வளோ வருஷம் ஒன்றா இருக்கோம். வருஷத்துக்கு ஒரு நாள் தான். உண்மையுமே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் மீட் பண்ணிக்கிறோமே. ஏதாவது குழந்தைங்க பிறந்தநாள்லாம் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மெயினாக இவங்களை கண்டிப்பாக. ஆமாம், வரலன்னா கூட இன்வைட் பண்ணிடுவாங்க. அதுதான் ஆகணும். வரலன்னு வச்சுக்கோ, அதோட பிளாக்கு. ஆமாம், வரலன்னா கோவப்படுவாங்க மேடம். அந்த மாதிரி தான் மீட் பண்ணுறது, வருஷத்துக்கு ஒரு டைம் மீட் பண்ணிவிட்டு அதுக்கு. அதனால தான் இன்னும் நீடிக்குது ஃப்ரெண்ட். சீரியஸாகவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பக்கத்தில் வச்சுட்டு ஃப்ரெண்டாக இருக்காதுங்க. அவங்க சீக்கிரமாக பிரிஞ்சு போயிடுறாங்க. நானே பார்த்துட்டேன், எவ்வளோ பக்கத்தில் இருக்குமோ அவ்வளோ வந்து பிரிஞ்சிடுறாங்க. அதே தூரமாக இருந்து பார்த்துட்டு போனால் தெரிய மாட்டேங்கிறாங்க. அது யானே தெரியாது. நம்ம இப்போ போயிட்டுருக்கோம், அடுத்து எங்கே போகிறோன்ட்டு பார்ப்போம். பின்னாடி வேணுமா? நைட்டு ரொம்ப நாள் ஆச்சுல இந்த மாதிரிலாம். ரொம்ப
நாள் இல்லை, ஒரு வருஷம் கழிச்சு இந்த மாதிரி நைட்டெல்லாம் ரவுண்ட் அடிக்கிறோம், ஜாலியாக இருக்கு. நைட் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 12 o'clock ஆகுது. இந்த நேரத்தில் என்ன உங்களுக்கு சுத்தது வீட்டில் குழந்தை இந்த நேரத்துக்கு வந்து டீ குடிக்க போகிறோம். கேளுங்க, குழந்தை குட்டிலாம் விட்டு வராங்க, என்னன்னு கேளுங்க. ஃப்ரெண்டு தான் முக்கியம், குழந்தைங்களா முக்கியம். கொஞ்ச நேரத்தில் யாரும் கேட்பாங்க வீட்டுக்கு. ஐயோ பாத்தியா எப்படி பங்கம் பண்ற பாத்தியா? ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட், நல்லா கவனிச்சிட்டாங்க. அதெல்லாம் இல்லை, என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக சீரியஸாகவே என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான் எப்பயுமே. அப்பத்துலேருந்து செலவுலாம் வந்துச்சு அப்படின்னா அவள் தான் பார்த்துப்பான். இப்போ வரைக்குமே என்னோட வண்டி டிரைவர், அவ வண்டிக்கு அவ டிரைவர், என் வண்டி டிரைவர் பாக்குறீங்களா? கையறா எனக்கு ஆபத்துனா டக்குன்னு வந்து நிற்பான். கடவுள் நான் கடவுள். அவ்வளவுதான். ஓகே, டீ கடைக்கு போயிட்டு வாங்க. இங்கே எப்படி பேசுறது கேட்காது. ஆமா, தேங்க்ஸா. சரி ஓகே, இப்போ நான் வந்து கிளம்ப போகிறேன். மிஸ் யூ, பாய். உங்களுக்கு எதாவது கஷ்டம் கொடுத்தானா? பாவம் உளறிக்கிட்டே இருக்கிறேன் வந்ததுலேருந்து. அவங்களுக்கே பாவம் கஷ்டமாக இருக்குது, எனக்கே தெரியுது. நெக்ஸ்ட் வாட்டி எங்கள் வீட்டுக்கு வாங்க. வரோம் இந்த வீக். இந்த வீக் இல்லை, நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக சித்தி வீட்டுக்கு போகும்போது நம்ம விளாக் எடுத்து. ஜெய இங்கே வர லைட் அடிக்கிறாங்க நமக்காகவே. ஓகே பார்த்துக்கோங்க. பாவம் பாதி வழி வரைக்கும் கொண்டாந்து விட்டு போகிறாங்க. எதுக்கு வீட்டில் வர தனியாக அப்படின்ட்டு. ஏன்னா நைட் ஆகிடுச்சா, நான் அங்கேயே இருந்தால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் போனால் போரூரே வந்துடுங்க, விட்டே வீட்டாண்டே விட்டு வந்துடுவாங்க போல் விட்டாக்கா. சரி தேங்க்ஸ் இவ்வளோ தூரம் வந்ததுக்கே. பார்த்துக்கோங்க. பாய் பாய். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மிஸ் யூ, லவ் யூ. பார்த்துருங்க எல்லாம். பாய் மச்சான். அவங்க கூட தான் டீ குடிக்க முடியல. ஸோ டீ குடிக்கலான்னு பார்த்தா எந்த கடையுமே இல்லை. நான் ரெகுலராக அங்கே குடிப்பேன். ஸோ குடிச்சிட்டு போயிடலாமேன்னு வந்தேன். ஒரு டீ மிஸ் பண்ணிட்டேன்ப்பா. அவங்க கூட டீ குடிக்கலான்னு பார்த்தா டீ குடிக்கிறதுக்குனே வந்திருக்கேன். நான் வந்து அவங்க கூட தான் டீ சாப்பிட்லான்னு நினச்சேன். ஸோ என்ன ஒன்றா அங்கே டீ கடை எதுவுமே இல்லாதனால இப்போ அவங்க என் ஃப்ரெண்டை அப்படியே அனுப்பி விட்டுட்டேன். நான் இங்கே வந்து டீ குடிச்சிருக்கேன். போரூரில் வந்து இந்த டீ ரொம்ப ஃபேமஸ்ஸு. நான் இங்கே குடிச்சிட்டு அப்படியே இங்கேருந்து என் வீடு பக்கம் ரொம்ப டீ கடைலாம் அலைஞ்சேன். அந்த பக்கம் எங்கேயுமே இல்லை. சரி அதுவும் இல்லாமல் லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நான் வந்து அங்கே ஸ்டே பண்ணலான்னு தான் நினச்சேன். ஸோ வந்து எனக்கு காலையில் ஒர்க் இருக்கிறதுனால நம்மளால் ஸ்டே பண்ண முடியல. ஸ்டே பண்ணணும்னு ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு 1 வருஷம் கழிச்சு நான் அவங்கள மீட் பண்ணுறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கேயே தூங்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பாவம் கேட்டாங்க. பட் ஆனால் என்னால் வந்து தூங்க முடியாது. ஏன்னா எனக்கு காலையில் ஒர்க் இருக்கா. ஸோ அதனாலே நான் வந்துட்டேன். இல்லைனா நான் அங்கேயே கூட தூங்கியிருப்பேன். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் போது ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு வரலான்னு தான் ஆசை. பட் இருந்தாலும் நமக்கு இங்கே வேலை இருக்குதுன்னா நான் சீக்கிரமாக வந்துட்டேன். ஸோ நல்லா கேரிங் தான் எப்பயுமே சரி. எப்போ பார்த்தாலுமே சரி செலவு அப்படின்னு பார்க்கும்போது எப்பயுமே நான் தான் செலவு பண்ணுவாளே. அவகிட்ட இருக்கிற கேரக்டர் அதுதான். அப்பத்துலேருந்து என்ன செலவாக இருந்தாலுமே அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஃபஸ்ட் டைம் நான் தான் இப்போ வாங்கி கொடுத்துருக்கேன் எனக்கே தெரிஞ்சு. ஆனால் எப்போ போனாலுமே அவங்க வீட்டுக்குன்னு போயிட்டேன் அப்படின்னா நான் நிறைய கஷ்டத்தில் இருக்கும் போதெல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். அவங்க எப்படி சொல்கிறது, எந்த கஷ்டத்தில் இருந்தாலுமே வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு நல்ல கேரக்டர். ஆனால் ஃபேமிலி அவங்க. ஸோ குழந்தை இருக்குது, மேரேஜில் ஆகிடுச்சி. ஸோ நல்ல ஃபேமிலி. எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எவ்வளோ வருஷமாக பழக்கம். எனக்கு ஒரு 5 வருஷமாகவே பழக்கம். 5 வருஷமாக பழக்கம் இருந்து இன்னும் தொடர்ந்து இருக்காங்க அப்படின்னா நாங்கள் அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கோம். அதுதான் உண்மை. எப்போனாலுமே எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எங்களை இன்வைட் பண்ணி கூப்பிட்ருவான். வந்துடணும், நீ வந்தே தான் ஆகணும் அப்படின்னு மாதிரி. இப்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. மிஸ் பண்ணும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வேறு வரேன்னு சொல்லிடுறாங்க, பார்ப்போம். ஓகே, இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். எப்படி இருந்துச்சு இன்றைக்கி நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ என் ஃப்ரெண்டை மீட் பண்ணதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு அவ்வளோதான். வீட்டுக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். இதோட ஒரு நாள் ஃபுல்லாக நான் நல்லா அவங்க கூட இருந்து அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். நல்லா கடைக்கு போகிறது, அங்கே போகிறது, வீட்டில் இருக்கிறது ஒரே ஜாலியாக இருந்துச்சு.
இப்படி எல்லாரும் கூட இருந்துட்டு தனியாக இருக்கும்போது தான் ரொம்ப ஃபீலாக இருக்குது. அதான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி ஓகே, பார்ப்போம். நெக்ஸ்ட்டு தரமான வீடியோவில் பார்ப்போம். டாடா.